இப்ப நான் சொன்னதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டா போதும். ஸ்ரீஜா சஞ்சீவ் கல்யாணத்தை ஈஸியா நடத்திடலாம். அபியாலையும் அவள் லவ்வாலையும் அதை தடுக்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது பார்ட்னர். கடவுளே, எந்த அப்பா அம்மாவும் எங்க போக கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான். என்னமா பண்றாங்க? எனக்கு என்னடி தெரியும், இரு பாப்போம். இனி அப்படி ஒரு சூழ்நிலை என் பிள்ளைக்கு வந்துடவே கூடாது. இதுவே கடைசியா இருக்கணும் கடவுளே. எந்த துஷ்ட சக்தியும் என் பிள்ளைய ஆண்டாம பாத்துக்கோ. ஸ்ரீஜா, சீதா துஷ்ட சக்தின்னு நம்மளதான் சொல்றா. மா சும்மா இரு. சஞ்சீவ், என்னதான்ப்பா நடந்துச்சு? பள்ளி தலையில விழுந்தா அவங்க பிடிச்சவங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்கப்பா. இல்ல, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ரோட்ல பார்த்த பொண்ணு டெய்லர் மாதிரியே இருந்துச்சு. அந்த பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணு வேகமா போயிடுச்சு. நானு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அந்த பொண்ணு ஒரு பில்டிங்குள்ள போயிட்டா. நான் அப்படியே அவளை தேடிட்டு இருந்தேன். மேல இருந்து ஒரு வளையல் விழுந்துச்சு. அப்படியே மேல பார்த்தா டெய்லர் ஒரு ரூம்ல இருந்து என்னை காப்பாத்து செஞ்சுன்னு கத்துறா. இதாம நடந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு டெய்லரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னம்மா இது அபிக்கு ஆபத்துன்னு யாருமே சொல்லாம கணிச்சு சஞ்சீவே வந்து காப்பாத்திருக்கானா? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அவ்வளோ ஸ்ட்ராங்கான லவ். அத நம்ம உடைச்சே ஆகணுமா? இவ்ளோ நாளா எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னு நான் வருத்தப்பட்டேன்டா. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த நீ ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு சஞ்சீவ். ஆமா சஞ்சீவ், நீ பண்ணதான்ப்பா கரெக்ட். நீ ஒரு ஆம்பளை பையன், நீ ஜெயிலுக்கு போனதையே எங்களால தாங்கிக்க முடியல. ஒரு பொம்பளை பொண்ணு ஜெயிலுக்கு போனா அந்த குடும்பம் எப்படிப்பா தாங்கிக்கும்?
அம்மா ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லடா, அந்த பொண்ணை பத்தி சஞ்சீவ் வாயால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுதே தவிர அந்த பொண்ணை நம்மளால பார்க்கவே முடியல. அதான்டா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ம்ம். ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு வேற வேலையே கிடையாது. எந்த டாபிக் ஆரம்பிச்சாலும் உடனே அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருவா. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா. நான் அந்த பொண்ணை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டு வரேம்மா. என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? அபிய கூட்டிட்டு வந்துவானா? கிழிச்சான். இதைத்தானே ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இவன் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாலும் நம்ம விட்டுருவோமா? சீதாவால அபியை என்னைக்குமே பார்க்க முடியாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். அக்கா 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 என்ன நீ ஏங்கா கோர்ட்டுக்கு வரல? அது மினிஸ்டர் ஆளுங்க என்ன கோர்ட்டுக்கு போற வழியில கடத்திட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கோர்ட்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தா நீ வாதாடிட்டு இருந்த. அதான் அப்படியே விட்டுட்ட. ஆமா, +2 தாண்டாத நீ எப்படி லா பாயிண்ட் எல்லாம் பேசி சஞ்சீவ காப்பாத்துன? சிச்சுவேஷன் தான்க்கா. நீ கோர்ட்டுக்கு வரல, எனக்கு சஞ்சீவ காப்பாத்தணும், அதான் வாதாடிட்டேன். என்னால இப்படி வாதாடலாம் கூட முடியும்னு எனக்கே இன்னைக்கு தான்க்கா தெரியும். ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஓகே. ஆனா லாயர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச லா பாயிண்ட்ஸ், டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாயதானே செய்யும். நான் உன் கூட தானக்கா இருக்கேன். நீ படிக்கும்போது மத்த கேஸ பத்தி எல்லாம் பேசும்போது அதை நான் கேட்டிருக்கேன்ல, அந்த அறிவுதான். அக்கா, என்ன மினிஸ்டர் ஆளுங்க உன்னை கடத்தினாங்கன்னு நீ சொன்னது போய். நீ வேணும்னு தான் கோர்ட்டுக்கு வரல. சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா. நீ லாயர் தான், ஆக்டர் இல்ல. தன்னை கடத்தினத யாரும் காஃபி சாப்பிட்ட மாதிரி இவ்ளோ நார்மலா சொல்ல மாட்டாங்க. உனக்கு நான் சஞ்சீவ் கூட பேசுறது பழகிறது பிடிக்கல. அதனால எங்களை பிரிக்க நினைச்சு சஞ்சீவ ஜெயில வைக்க முடிவு பண்ணிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயே அதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. நீ வேணும்னு தான் அதை பண்ணிருக்க. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான், ஏன் அப்படி பண்ண? நான் ஒன்னும் பண்ணல. நீ தான்க்கா பண்ண. சொல்லுக்கா, ஏன் பண்ண? நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. நீ தான் பண்ண, நீ தான் பண்ண. சொல்லுக்கா, ஏன் பண்ண? ஆமாண்டி, நான் தான் பண்ண. உன்னையும் சஞ்சீவியும் நான் பிரிக்க நினைச்சேன். அது அவன் ஜெயிலுக்கு போனாதான் நடக்கும். அதான் வேணும்னே கோர்ட்டுக்கு வராம இருந்தேன். எனக்கு மேல டவுட் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் டவுட்டாவே இருக்கணும், உண்மையா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே வந்தேன்க்கா. ஆனா இப்படி பண்ணிட்டியே. நீ ஏன்க்கா எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற?
ஏன்னா நீ லவ் பண்றியே சஞ்சீவ், அவன் சந்தோஷோட தம்பி. அவனை நீ மேரேஜ் பண்ணா நான் போற வீட்டுக்கு நீயும் மருமகளா வருவ. +2 கூட பாஸ் ஆகாத நீ ஒரு சாதாரண டெய்லர். ஆனா லாயர்னா நான் இங்க, நீ இங்க. என்னைக்கும் என்னோட லெவலுக்கு நீ வர முடியாது, வரவும் விட மாட்டேன். அக்கா, நீ என்னதான் என்கிட்ட செடு செடுன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என் மேல பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எப்போ நீ இந்த அளவுக்கு வந்துட்டியோ இனி நானும் சும்மா இருக்க போறதில்ல. சஞ்சீவை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். நீ போற அதே வீட்டுக்கு நானும் மருமகளா வரதான் போறேன். அதுக்காக நான் உன்ன மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். ஹேய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? அக்கா, என்னால உன் மேரேஜ் லைஃப் என்னைக்கும் கெடாது. அதே மாதிரி என் மானத்தை காப்பாத்தின சஞ்சீவையும் யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அம்மா, அபி, என்ன? என்னம்மா? உன் மடியில படுத்துக்கு வா. இது என்னடி கேள்வி? வா. அபி, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லம்மா, கண்ணில் தூசி பட்டுருச்சு. நேத்து வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு என் காலடியிலே கடந்த நீ அந்த சஞ்சீவ்காக இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுறல்ல? நீயும் சஞ்சீவும் எப்படி சேர்றீங்கன்னு நானும் பாக்குறேன்டி. சந்தோஷ், அப்பா, டைம் ஆச்சுப்பா. இதோ வந்துட்டேன்ப்பா. ஏம்பா, அந்த நியூ ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் கேட்க சொன்ன, கேட்டியா? ஆமாப்பா, நேத்தே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பேசி கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. அப்ப எல்லாம் கிளியர் தானே? எல்லாம் கிளியர். ஆபீஸ் போலாம்ல? போலாம்ப்பா. என்னங்க, டிஃபன் சாப்பிட்டு போங்க. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கண்டிப்பா நான் போய் ஆகணும். அம்மா, நான் கிளம்புறேம்மா. டேய், நீயாவது சாப்பிட்டு போ. சரிம்மா. போலாமாப்பா? யாரு? வாங்க மாமா, வாங்க. வரம்மா. என்னங்க, அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தல என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? சிந்தாமணி தான் எங்களை வர சொல்லியிருந்தா. உங்ககிட்ட எதுவும் சொல்லலைங்களா? என்ன சிந்தாமணி, எதுக்காக எல்லாரையும் வர வச்சிருக்க?
உங்க அண்ணி கேக்குறாள்ல, சொல்லு சிந்தாமணி, ஏன் அமைதியா இருக்க? அதை என்கிட்ட கொடுங்க. இந்தாம்மா. ம். கொடுங்க. ம். இந்தாங்கண்ணே, இத வாங்கிக்கோங்க. என்னம்மா எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டா தட்டை கொண்டு வந்து வாங்கிக்க சொல்றேன். நீ முதல்ல தட்டை வாங்கிக்கண்ணே, அப்புறம் சொல்றேன். சிந்தாமணி, எதுக்கு தட்டை வாங்கணும்? அண்ணே நீ வாங்கண்ணே. சிந்தாமணி, நீ எதுக்கு இப்ப தட்டு தரேன்னு சொல்லி கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட போறாங்க. சொல்லியே குடுமா. அத்தை, என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. அத நான் சொல்றதை விட சிந்தாமணியே சொன்னாதான் நல்லா இருக்கும். இப்ப எதுக்கு இந்த தட்டை வாங்கணும்னு சொல்ல போறியா இல்லையா? அண்ணே நீ தட்டை வாங்கண்ணே. நாங்க தான் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேன். இத பாரு, என்ன விஷயம் சொன்னாதான் நான் தட்டா வாங்குவேன். சொல்லு. என் பொண்ணுக்கு சஞ்சீவ மாப்பிள்ளை கேட்டு இந்த தட்டை கொடுக்குறேன், வாங்கிக்கோண்ணே. பாரா, அம்மா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு.